தமிழ்நாட்டுல நிறைய பேர் வெறி கொண்டு போய் சேர்ற காலேஜ் எதுன்னா இன்ஜினியரிங் காலேஜ் தான். இப்போ அது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்குன்னு சொல்லலாம். 11 இன்ஜினியரிங் காலேஜஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. அது ஏதாவது ஒரு மூல முடுக்குல ஒரு சில காலேஜ் இருக்குதான்ப்பா செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. இன்னும் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க. நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காலேஜ் இந்த பிப்ரவரி இந்த மார்ச் கடந்த ஒரு 2 மாசம் தீயா வேலை செஞ்சு புதுசா பசங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வர்றது, இல்ல ஒரு புது பில்டிங் கட்டி இது பசங்களுக்காக பண்றோம்னு சொல்றது எல்லாம் மேக்சிமம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரெடிடேஷன் பண்ணுவாங்க. காலேஜஸை தரம் பிரிக்கிறதுக்காக செக் பண்றதுக்காக ஒரு ரைடு மாதிரி செக் பண்றாங்கன்னு சொல்லலாம். அதுல நிறைய இப்ப சிக்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் சொல்லிடுறேங்க. யூஜிசினா என்ன, நாக்னா என்ன, ஏஐசிடினா என்ன சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூஜிசினா என்னன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஒரு யூனிவர்சிட்டி இயங்குறதுக்கு அதுக்கு அப்ரூவல் தரது தான் யூஜிசி. நாக்னா என்ன அப்படின்னா அந்த அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டியில கோர்சஸ் இருக்கும்ல, அதுக்கு சர்டிபிகேஷன் தருவாங்க. லைக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாக்னா நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில். என்ன கிரெடிட் ஸ்கோர் தருவாங்கன்னா A++ அப்படின்னு தந்தா அது சூப்பர் காலேஜ் சூப்பர் யூனிவர்சிட்டின்னு அர்த்தம். A+ அப்படின்னாலும் ஓகேன்னு அர்த்தம். இந்த CD எல்லாம் போனா ஒஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இது ஏஐசிடினா என்னன்னா இவங்கெல்லாம் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டை கிரெடிட் பண்ணுவாங்க அண்ட் அவங்களுக்கு தரம் வைப்பாங்க. பட் இவங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் லைக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு மட்டும் மார்க் போறவங்க தாங்க இவங்க. ஸோ இதுதான் மெயின் அந்த பாடி சொல்லிட்டேன். இப்போ என்ன நடந்துச்சுன்றது வருவோம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க கூட அஃபிலியேட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமா 440 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டில். சரியா? அதுல ஏஐசிடியும் அண்ணா யூனிவர்சிட்டியும் என்ன பண்ணாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலே ஒரு சிண்டிகேட் மீட்டிங் பண்ணாங்க. நம்ம யாரெல்லாம் டிஸ்அப்ரூவ் பண்ணணும், எந்தெந்த காலேஜஸ்லாம் லைக் இதுக்கப்புறம் இயங்க கூடாத மாதிரி பண்ணணும்னு பண்ணும்பொழுது 10% கீழே அட்டண்டன்ஸ் இருக்கவங்க, லைக் 10%னா ஒரு காலேஜ்ல 100 பேர் படிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கு, ஆனா அதுங்க 10 பேர் கூட ஜாயின் பண்ணல, 9 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா வேணாம், 5% கீழே இருக்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் இப்ப தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தூக்கினதுதான் இந்த 11 காலேஜஸ். அதுல 3 காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்ல. 3 இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கூட ஜாயின் பண்ணலாம், அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சரி, இப்ப 10% இது மட்டும்தான் நம்மளுக்கு வெளியில தெரியுதே தவிர 10% கீழே இருக்க மாதிரி 25 காலேஜஸ் இருக்குங்க தமிழ்நாட்டுல. அதுக்கெல்லாம் பெனால்டி போட்டிருக்காங்க. அண்ட் 25% கீழே அட்டண்டன்ஸ், புரியுதா? 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 25 கூட இல்லைன்ற மாதிரி நிலைமையில பரிதாபமா 67 காலேஜஸ் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு கண்டிஷனல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. லைக் நெக்ஸ்ட் இயர் என்ரோல்மெண்ட்டை நாங்க பார்ப்போம், பார்த்துட்டு தான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இதுவே பாத்தீங்கன்னா 4 வருஷம் ட்ராக் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் லாஸ்ட் 4 இயர்ஸ் ட்ராக் பண்ணி தான் இதை பண்றாங்க. பட் இந்த மாதிரி நிலைமையில இருக்கவங்களுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. ஸோ இதுதாங்க நிலைமை இருக்கு. ஸோ நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் சேரும் பொழுது கொஞ்சம் அட்டண்டன்ஸ் அங்க எப்படி இருக்கு, ஜாயினிங் ரேட் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சேருங்க. அண்ட் ஃபேமஸ் கரியர் கன்சல்டன்ட் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் காந்தி சார் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி 10% 25% கீழே இருக்க காலேஜஸ்லாம் பெட்டர் நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆகவோ இல்ல பசங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குற இடமாகவோ லைக் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் அந்த மாதிரி மாத்திட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. நீங்க உங்க மனசுல இருந்து என்ன ஃபீல் பண்றீங்க? ஏன் இன்ஜினியரிங் மேல இவ்வளோ கிரேஸ் இருக்கு? ஏன் பசங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக இவ்வளோ காலேஜ் கட்டுறாங்க ஆனா அது குவாலிட்டியா இல்லை என்றதெல்லாம் பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களோட கமெண்ட் மேபி வேல்யூபிளா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.